வணக்கம் நண்பர்களே. ஏங்க இன்றைக்கி ஒரு 40 வயசுக்கு மேலானாவே நிறைய பிரச்சனை. அதுவும் ஒரு 50-60 வயசுக்கு மேலானாக்க மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, L4 L5 வலிக்குது அப்படின்றாங்க. முக்கியமாக இதுக்கு காரணம் இந்த கால்சியம் பற்றாக்குறையினாலையும், அதே மாதிரி நிறைய உழைப்பு, அந்த மூட்டு இடங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி அங்கே தேவையான ஸ்டெமினா அதாவது சக்திகள் இல்லாமல் போகிறது, உடல் பருமன் அதிகமாக வெயிட் போகிறதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருந்தாலையும் இந்த மூட்டு தேய்மானம், முதுகு வலி, L4 L5 பிரச்சனை அந்த இடத்துல பல்ஜாக இருக்குது. இந்த புடக்கழுத்தாண்ட பிரச்சனை இப்படி திருப்ப முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வர்மக்கலையில் நம்ம சிகிச்சை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே நாம் சூப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இடுப்பாண்ட வலி அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல வர்மக்கலையில் சிகிச்சை கொடுத்துட்டு நம்ம சூப்பாக எடுத்துக்கலாம். மூட்டு தேஞ்சிருக்குன்னா அந்த இடத்துல அறுவை சிகிச்சை கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் எதுவுமே ஆகலை அப்படின்னா அறுவை சிகிச்சைகள் பெட்டர். அந்த மூட்டை எடுத்துகிட்டு மாற்று மூட்டை அந்த இடத்துல வச்சு அறுவை சிகிச்சை செய்வாங்க. ஜவ்வு கிழிஞ்சிருக்குனாலையும் அந்த இடத்துல ஒரு சிலர் ரொம்ப பெயின் இருக்குனாக்க ஊசிகள் போடுவாங்க. அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆகிறது, கெண்டைக்கால் வலி, அதேமாதிரி ஃபிங்கர் வலி, இப்படியெல்லாம் சயாட்டிக்க பிரச்சனை, இப்படி எண்ணற்ற வலிகள் சார்ந்த பிரச்சனை எந்த இடத்துல மூட்டு வலி முதுகு வலி இருந்தாலும் சரிங்க, இதுக்கு ஒரு அற்புதமான சூப் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன சூப்னா முடவாட்டுக்கால் சூப்பு. அது எப்படி செய்யலாம், அதில் என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படின்றத நம்ம செய்முறையோடு செஞ்சுட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு செய்முறைக்குள்ளே போயிடலாம். எப்படி பண்ணுறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபஸ்ட் அடுப்பை இப்போ ஆன் பண்ணி சூடு பண்ணலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே முடவாட்டுக்காலுக்கான சூப்புக்கான அந்த பொடி இருக்குது. பொடி எடுத்து ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் போடுறோம். இப்போ இதில் என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதில் கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மற்றும் நிறைய தாது சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதனால் இது எலும்புகளை வலிமைப்படுத்தும், மூட்டு வலிகளை குணப்படுத்தும். மூட்டு வலிகளை குணப்படுத்தும். உடலில் நோய் சத்தே இல்லை அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு வலிமை தந்து மூட்டுகளுக்கு இடையே இருக்கிற மஜ்ஜை அப்படின்வாங்கள அதை பலப்படுத்தி மஜ்ஜையை சரி பண்ணும். இரத்த சோகையை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். உடல் ரத்த ஓட்டம் பிளாக் ஆகுதுன்றாங்களே அதை சீர்படுத்தும். இதில் அயன் சத்தும் இருக்குது. பாறைகளை சார்ந்து, அதாவது மலை பாறைகளை சார்ந்து ஒட்டி வளர்றதுனால இதில் இரும்பு சத்து, தாமிர சத்து, தங்கம் போன்ற நுண்துகள்கள் சத்துக்களை உறிஞ்சி தனக்குள்ளே சேமித்து வைக்குது. அதனால் இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது மூட்டு வலி, முதுகு வலிகளுக்கு நல்லது. ஆத்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயசான காலத்தில் ஒரு சிலருக்கு இந்த மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம், ஜவ்வு சம்மந்தமான பிரச்சனைகள், மஜ்ஜை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க. அதே மாதிரி இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது. அது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைச்சிரும். வலியால் ஏற்படுற அந்த வேதனைகள், வலியால் அம்மா அப்பான்னு கற்றுவாங்களே அது குறைச்சிரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் அற்புதமானது. ரத்தத்தில் உள்ள கெட்ட சர்க்கரையை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சீர்படுத்தும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இது மூட்டு வலி முதுகு வலிக்கு ரொம்ப நல்லது. மஜ்ஜை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். சரிங்களா. அதனால் மூட்டு தேய்மானம், ஜவ்வு சம்மந்தமான பிரச்சனை, மூட்டு வலி முதுகு வலி இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும். இடுப்பு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும். அதை குணப்படுத்தணும்னு நிறைய காணொலியில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து குடிக்கும்போது. அதே மாதிரி தேவையான அளவு ரெஸ்ட் வேணும். அது எப்படியெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும், எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். இப்போது இதை வடிகட்டி குடிக்க போகிறேன். உப்பு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இதில் உப்பு சேர்த்துருக்கு, சீரகம் சேர்த்துருக்கு, மிளகு சேர்த்துருக்கு, தனியா சேர்த்துருக்கு, அதுக்கப்புறம் முடவாட்டுக்கால் சேர்த்துருக்கு, அப்புறம் எலும்புக்கு தேவையான கருப்பு உளுந்து சேர்த்துருக்கு. இது மாதிரி அநேக மூலிகைகள் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வடிகட்டி குடிக்கிறோம். என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மாதிரி ஒரிஜினலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இவங்ககிட்ட ஒரிஜினலாக ஆர்கானிக்காக தயாரிக்கிற இந்த மாதிரியான சூப்பு வகைகள், அதுமாதிரி பொடி வகைகள், டீ மாதிரி, ஊறுகாய் மாதிரி நிறைய அவங்கக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி மிக்ஸ் கஞ்சி, ஒரு சிலர் சமைக்கிறது டைம் இல்லை அப்படின்ற போது சுடுதண்ணி போட்டு அந்த தூளை போட்டோம்னா கஞ்சி ஆகிடும். அதை குடிச்சாக்க ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இது மாதிரியான ஆர்கானிக்கான பொருள் தேவைன்னா இவங்கக்கிட்ட கிடைக்கும். பல்காகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாரம்பரியமான அரிசி வகைகள், திணை வகைகள்,
எல்லாமே இவங்கக்கிட்ட கிடைக்கும். கண்டிப்பாக கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இந்த சூப் என்ன சுவையில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது வடிகட்டிக்கலாம், அப்படியே சாப்பிட்லாம். ஒரு சில வடிகட்டி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இப்போ வடிகட்டிக்கலாம். இது என்ன சுவையில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏங்க தினமும் டீ காப்பி குடிப்போம்ல, அதுக்கு பதிலாக இது மாதிரி சூப்பு குழந்தைங்களுக்கு முதல் பெரியவங்க வேற போட்டு கொடுத்துட்டிங்கன்னா இது குடிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இதில் இருக்கிற உப்பே போதுமானது. தேவைப்பட்டா எனக்கு அதிகமாக உப்பு தேவைப்படுது, நாக்குக்கு தேவைப்படுது அப்படின்ற அந்த சுவைக்கு எனக்கு உப்பு சுவை கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு உங்கள் நாக்குக்கு ஏற்ற போல் உப்பு நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லை இதுவே போதுமானதுன்னா கண்டிப்பாக போதும். இதில் மேலே வேறு ஏதாவது சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் கொத்தமல்லி தலையை ஒரு 4-5 போட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் சாப்பிட்றேன். என் வாய்க்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு சேர்த்துட்டு சுவை எப்படின்னு சொல்கிறேன். நண்பர்களே, எனக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு சில இந்து உப்பு சேர்த்திக்கலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக சேர்த்திக்கலாம். உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு எடுத்துக்கலாம். ஆஹா, அட்டகாசமாக இருக்குது. முன்ன அந்த உப்பு கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கிறதுனால அந்த நாக்குக்கு தெரியல. இப்போது இது மாதிரி 2 கப்பு கொடுத்தாலையும் குடிச்சிடலாம். இந்த ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதே டேஸ்ட்டு தாங்க இருக்குது. ஏன்னா இந்த முடவாட்டுக்கால் பார்த்தீங்கன்னா பாறைகளை ஒட்டி அந்த பாறையில் தான் ஒட்டி வளரும். அப்போது ஒட்டி வளரும்போது அந்த பாறைகளில் இருக்கிற அந்த கனிம சத்துக்களெல்லாம் இது உள்கிருகிச்சு உள்ளே வச்சுக்கும். அதனால் இதில் இன்னும் நிறைய நன்மைகளாக இருக்குது. சளியெல்லாம் வந்துச்சுன்னு வைங்க, இது மாதிரி முடவாட்டுக்கால் சூப்பை போட்டு குடிச்சிங்கன்னா சளியெல்லாம் போயிடும். மூட்டு வலி முதுகு வலிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கேட்கும். அதே மாதிரி உடம்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, காய்ச்சல் இதெல்லாம் இருக்குது, அசதியாக இருக்குது, காய்ச்சல்னால் டயர்டாக இருக்குன்றவங்களுக்கெல்லாம் இது தாராளமாக குடிக்கலாம். இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. தாராளமாக காலையில் எதனா டீ காப்பின்னு போட்டு குழந்தைகள் முதல்ல பெரியவங்க முதல்ல கொண்டு குடிக்கிறோம். பால் சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க. அதுவும் இயற்கையான நாட்டு மாட்டு பாலாக இருந்தால் அது எப்படி செய்யணும், ஏன் பாலாக குடிக்கக்கூடாது, ஏன் மோராக அந்த காலத்தில் குடித்தாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்ன நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரியான மூலிகையில் நிறைந்த உங்களுக்கு உணவு வகைகள் வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நேச்சுரலான ஃபுட்டு, இயற்கையான உணவு ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நோய்களை குணப்படுத்தும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.